மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதராகவே இருக்கிறார். நாம் ஏசாயா 59 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவருடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த மாலை வெள்ளம் தேவனுடைய கரமானது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் என்று விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு தொட்டு குணப்படுத்தின அதே கரம் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறது. அந்த கரம் இந்த மாலை வெள்ள வியாதியோடு இருக்கிறவர்களுடைய வியாதிகளை குணப்படுத்த, தேவையோடு இருக்கிறவருடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக நம்முடைய மத்தியில் இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 89 அதிகாரம் 21, 22 வசனங்கள் நாம் வாசிக்கும் நாங்கள் பார்க்கிறோம். என் கை அவனோடே உறுதியாய் இருக்கும், என் கை அவனோடே உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. என் கை அவனோடு கூட உறுதியாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் உறுதியாக, அதாவது நிலையாக, நிரந்தரமாக ஒரு மனிதனோடு கூட இருக்கும் போது சத்துரு அவனை மேற்கொள்ளவோ தொடவோ முடியாது. ஏனென்றால் அந்த கரம் நம்மை பாதுகாக்கிற கரம், அந்த கரம் நமக்காக யுத்தம் செய்கிற கரம். அந்த கரத்தை மீறி சத்துரு எங்களை தொட முடியாது. ஒரு யோபுவை தொடுகிறதற்கு கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் அவ்விதமாகவே பாதுகாக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப கர்த்தருடைய கரம் இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒருபோதும் ஒடுங்கி போக மாட்டான். அவன் வர வர விருத்தியாவான். அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவனுடைய எல்லையை பெரிதாக்குவார், அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். அவனுடைய வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே, சொந்த வாழ்விலே அவன் இன்னுமாய் விருத்தியாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப கர்த்தருடைய கரம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று சொன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நம்மை மேன்மைப்படுத்தவும் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லுவேன். நீங்க 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 29 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் அங்க பார்க்கிறீங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்ப கர்த்தருடைய கரம், நாம் ஆரம்பத்திலிருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும், கர்த்தருடைய கரம் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறதாம்? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற கரமாயிருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை கனப்படுத்துகிற கரமாயிருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்துகிற கரமாயிருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த அடிகளை வைத்து ஒரு பாடல் பாடினார் நம்முடைய பாஸ்டர் சந்திரசேகர் என்று சொல்லி தெரியும். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லுகிற அந்த பாடலை பாடினார். அவருடைய ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னால், பாஸ்டர் ஏரல் ஜோசப்பும் பாஸ்டர் சந்திரசேகரும் ஆரம்ப நாட்களிலே யூதாவின் செங்கோல் என்கிற அந்த கேசட்டை வெளியிடுறதுக்காக இந்தியாவுக்கு போவாங்களாம். போகும் பொழுது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, பஸ் ஸ்டாண்டில் கூட இருந்திருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த அவர்களுடைய பாடல்கள் வெளிவந்த போது, இன்றைக்கு நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொன்னால், அவருடைய பாடல்கள் இன்றைக்கு அநேக மொழிகளிலே பாடப்படுகிறது. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வந்த அவருடைய பாடல் இன்றைக்கு உலகத்தில் பல மொழிகளில் பாடப்படும் போது அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அப்போ இவர் என்ன செய்தார்? அந்த போனதுக்கு பிறகு இந்த பாடல் ஒருவரோடு கூட இடைப்பட்டு அவரோடு கூட பேசின போது, மறுபடியும் அவர்கள் இந்தியாவுக்கு போன போது அவர்களை சந்தித்தாராம். அந்த மனிதர் வந்து சொன்னாராம், நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த ஹோட்டல்ல இருங்க, நான் உங்களை வந்து சந்திப்பேன் என்று சொல்லி. இவர்கள் சரின்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அவர் கொண்டு போய் விட்ட ஹோட்டல்ல அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொன்னோன்னு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும்போது, என்னடா காணமே இவங்களை அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கிழமை கழிச்சதுக்கு பிறகு அவர் வந்தாராம். வந்து சொன்னாராம், சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம், நீங்கள் ஏன் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ரெக்கார்டிங் செய்யணும், பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், எங்க கிட்ட ஒரு ஸ்டூடியோ ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி. அவர் சொன்னாராம்,
அதற்கு உண்டான பணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் இலங்கையில் ஒரு ஸ்டூடியோ போடுங்கன்னு சொன்னாராம். ஏனென்றால் உங்கள் பாடலானது என்னை தொட்டது. எந்த மனுஷனையும் கனப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவனால் அன்றைக்கல்ல இன்றைக்கு முடியும் என்பது நமக்கு தெரியும். இந்த மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் ஐஸ்வர்யமும் கனமும் ஆனந்தமும் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அப்படியா இருந்தா இதை யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார், எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க வாசித்து பாருங்க. எஸ்ராவுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை பார்க்கலாம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எனவே தேவனை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் எப்படியா அவருடைய கரம் நன்மைக்காக இருக்கிறது. தேவனை தேடுகிறவர்கள் இன்னைக்கு தேவனை முழு இருதயத்தோடு முழு அன்போடும் கூட தேடுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் தேவன் இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி இல்ல இந்த அடுத்தது எஸ்ரால என்னது நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால் ராஜாவினிடத்திலே போய் என்னுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி கேட்டு. நெகேமியாவுடைய புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெகேமியாவுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்க. 17ஆம் வசனம் இல்ல 18ஆம் வசனம். அவர்கள் எங்கள் மேலிருந்து எங்கள் தேவனுடைய தயை உள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாகவே இருக்கிறது. ஏனென்றால் இவன் போய் சொல்லுகிறான். ஒரு நாள் ராஜ சமூகத்தில் இருக்கும் பொழுது ராஜா பார்க்கிறான். உனக்கு இப்பொழுது என்ன இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு முகத்தில் காணப்படுகிறத பார்த்தா உன்னுடைய சரீரத்தில் இல்லை, உன்னுடைய இருதயத்தில் ஒரு துக்கம் காணப்படுகிறது. என்ன என்று கேட்டபொழுது அவன் சொல்றான், எருசலேம் எல்லாம் இப்படி இடிக்கப்பட்டு போச்சு ராஜா, நான் அங்கே போறதுக்கு எனக்கு கொஞ்சம் உத்தரவு தரணும், அதை குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியுமா என்று சொன்னபோது ராஜா சொல்றான் போ என்று சொல்லுகிறான். அப்போ மறுபடியும் சொல்லுகிறான் என்ன சொன்னா, அப்படியா இருந்தால் நான் போகும்போது இந்த போர்டரை தாண்டறதுக்கு எனக்கு என்ன வேணும், லெட்டர் வேணும் அப்படின்னா ராஜா சரின்னு கொடுக்குறாரு. ராஜா கொடுத்தோன்னு மறுபடியும் சொல்லுகிறான், அப்படியா இருந்தா எனக்கு கொஞ்சம் மரங்கள் தேவை, அதையும் கொடுக்க சொல்லுங்கள். ஒன்று தான் கேட்டேன், இல்லை எதையுமே மறுக்கல, அத்தனையும் கொடுத்தான். ஏன்னு தெரியுமா, தேவனை தேடுகிறவர்களுக்கு அத்தனையும் நன்மைக்காக இருக்கிறது என்று சொல்லுகிறவன் சொல்லுகிறான், என் தேவனுடைய கரம் என் மேல் இருந்தபடியினாலே அத்தனையும் நன்மைக்காக தேவன் எனக்கு முடித்து தந்தார். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய தேவைகள் எதுவாக இருக்கிறதா, அநேக காரியங்களை குறித்து நீ சிந்தித்து கலக்கமுற்று பயமுற்று இப்படி இருக்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்குமே ஆனால் எல்லா இடத்திலும் மனித தயவை தேவன் ஏற்படுத்தி கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாங்க போய் எப்படி அவனை சந்திக்கிறது, எப்படி பேசுகிறது அல்ல, நீ போகும்போது தேவன் உனக்கு முன்பதாக போயிருப்பார். இது என்னுடைய மகன் என்னுடைய மகள், இவளுக்கு நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவன் உள்ளத்திலே அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே முதலாவது செய்ய என்ன தெரியுமா, என் கை அவனோடு உறுதியா இருக்கும் என்று சொன்னார். தேவனை தேடுகிறவர்களாக நாம் இருப்போமானா, தேவனை காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் தேவனோடு கூட இருப்போம் என்று அவரை தேடுவோமானால் அவருடைய கரம் நமக்கு நன்மைக்காகவே இருக்கும் என்பது மட்டுமல்ல, உன்னை மேன்மைப்படுத்தி வெற்றியின் பாதையில் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் கலக்கம் அடைஞ்சு பயம் அடைஞ்சிருக்கோம் தெரியுமா, தேவனை சரியா தேடுறதில்ல. தேவனை தேடுகிறது கடமைக்காக தேடுகிறது அல்ல, தேவனை தேடுகிறது ஏதோ ஒன்றுக்காக அல்ல, தேவனை அன்போடு கூட தேடுகிறதா இருப்போமானா தேவன் நமக்கு வெளிப்படுகிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படிதான் ஆசா சொன்ன, எப்படி தெரியுமா, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீ தேட வேண்டிய முறையிலே நீ தேடினால் உனக்கு அவர் இன்றைக்கு வெளிப்பட உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
தேவன் ஒரு மனிதனுக்கு வெளிப்படும் பொழுது தன் முகத்தை மறைத்து கொண்டு போக மாட்டார். அவனிடத்திலே அவன் தேவைகளை சந்திக்கிறதுக்காக அவனிடத்திலே கேள்வி கேட்டு அவனுக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அவன் பர்திமே வந்தபோது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட தேவன் இந்த மாலை வேளையிலே நானும் அவனைப் போல பிதாவே தேவனுடைய குமாரனே என்று அவன் சத்தம் போட்டு கூப்பிட்டான் இல்லையா, அதுபோல உண்மையாய் தேடுவோமானா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற ஒரு தேவ சத்தம் இந்த மாலை வேளையிலே உன்னுடைய காதுகளிலே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறேன். முதலாவது ஆண்டவரை தேடணும். எல்லாத்தை விட ஆண்டவரை தேட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராகவே இருக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப தேவனுடைய கரத்தில் இருந்து என்னென்ன நடந்தது நடக்கும் என்று சொல்லி நாம் கொஞ்சம் பார்ப்போமானால் தேவனுடைய கரத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். தேவனுடைய கரம் அற்புதம் செய்யும், யுத்தம் செய்யும், சுகப்படுத்தும், எல்லாமே இருக்கிறது அல்லவா. முதலாவது என் வாழ்விலே தேவன் செய்தது என்ன அப்படின்றத நாம் பார்க்கணும். முதலாவது வாசிங்க உபாகமத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகியால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். என்னது முதலாவது அவன் சொல்லுகிறான், நீ எப்படின்னு சொன்னா எகிப்து தேசத்துல அடிமையாக இருந்தாய், அப்படிதானே? எகிப்து தேசத்துல நீ அடிமையாக இருந்தாய். இந்த கரம், இந்த கை உன்னை அங்கே இருந்து விடுதலை செய்தது. நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராமத்தின் புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அறியாத ஒரு ராஜன் தோன்றினான் என்றும் அவன் பிசாசுக்கு ஒப்பனையான சத்தியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்ப அவன் பார்த்தா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா வர வர முன்னேறுகிறார்கள், வர வர பலத்து கொண்டு வருகிறார், வர வர பெருகி கொண்டே போகிறார்கள். எங்களை விட இவர்கள் உயர்வான ஸ்தானத்துக்கு வருகிறார்களே என்று சொன்ன போது அவனால் தாங்க முடியல. அதான் அவன் சொன்னா இதற்கு ஒரு உபாயம் நான் பண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது சாத்தானுக்கு அது பொறுக்காது. உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது சாத்தானுக்கு பொறுக்காது. உன் குடும்பம் சந்தோஷமாயிருக்கிறது, சாத்தானுக்கு பொறுக்காது. மேன்மையாக நீ மேன்மையை அடைந்து கொண்டு வரும் பொழுது சாத்தானுக்கு அது பொறுக்காது. யோபுவை பார்த்து அவன் சொன்னது என்னன்னா, நீர் அவனை ஆசீர்வதித்து அவனை வேலி அடைத்து வைத்திருக்க ஒரு விசை கையெடுத்து பாரும் என்று சொன்னான். ஏனென்றா ஆசீர்வதித்து வைத்திருக்கிற ஆண்டவரே, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய கரம் ஒன்றுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது தேவன் செய்கிற பெரிதான ஒரு காரியம். ஆனால் அது பிசாசுக்கு பிடிக்காது. உடனே என்ன செய்தான் என்று சொன்னால் ஆலோட்டிகளை விட்டு அவர்களுக்கு இன்னுமா வேதனையை கொடுத்தான். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அதன் நோக்கம் என்ன? இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையும் போராட்டத்தின் மேல் போராட்டத்தையும் பிசாசு கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனை விட்டு பிரிக்கணும். யாரை விட்டு பிரிக்கணும்? அவனுக்கு வேற எதுவும் இல்லை. தேவனை ஆராதிக்க கூடாது, தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கூடாது, தேவ சமூகத்துக்கு போக கூடாது என்று பிரிக்கிறதுக்கு ஏதுவான காரியத்தை செய்ய வேண்டுமானால் அவர்கள் வாழ்விலே சுமையை சுமத்தணும். சுமத்தும் போதுதான் என்ன கர்த்தரை துதித்து, என்ன கர்த்தரை போற்றி, என்ன கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் என்று கேட்கத்தக்கதான கேள்விகளுக்குள்ளே அவன் மாறுவான். இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தானே, பிரச்சனை போராட்டம் வந்து என்ன கர்த்தரை துதிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு, எதுக்காக ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லுகிற நாம் கேட்டிருப்போம். நீங்க வேதத்திலே பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா யாத்திராமத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு அவன், நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும். என்னது? நீங்க யாருக்கு பலியிடணும் போன? கர்த்தருக்கு பலியிடணும் போறீங்க. எதுக்காக? என்னத்துக்காக? தேவையில்லை, போய் வேலையை பாருங்க. அவன் செய்கிற 2 காரியம் என்னவென்று சொன்னால் அவர்களை சிதறடிப்பான், சஞ்சலப்படுத்துவான், ஒடுக்குவான். அவர்கள் என்ன? ஒடுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் தேவனை விட்டு பிரிக்கணும். பலியிடுற காரியத்தை விட்டு
அப்ப நீ சமாதானமா இருக்க முடியும் என்கிறது போல இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, அவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களா இருக்காங்க. எல்லாம் செய்கிறத பார்த்தா இவருக்கு அவருக்கு ரொம்ப என்னது நெருக்கம் இருக்கு. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் என்னத்தை தெரியுமா பார்க்கிறாரு? சில நேரம் உயிரோட இருந்து செத்த ஒரு அனுபவத்தில் இருக்கிறவர்களாய் பார்க்கிறார். நீங்க வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா தெரியும், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சர்தையின் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் கூட நீ செத்தவனை போலதான் இருக்கிற. எல்லாம் இருக்குது, அழகா இருக்குது, துதிக்கிற மாதிரி இருக்குது, ஜெபிக்கிற மாதிரி இருக்குது, வேதம் வாசிக்கிற மாதிரி இருக்குது, பாட்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் கூட கிரியைகளை உள்ளே நோக்கி பார்க்கும் பொழுது நீ செத்தவனை போல அல்லவா இருக்கிறாய். தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறதான் பிசாசுனுடைய ஒரு நோக்கம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து உன்னையும் தேவனையும் விட்டு பிரித்திருப்பானே, ஆனால் இன்றைக்கு அந்த நீட்டப்பட்ட கரமானது உன்னை அன்போடு கூட வரவேற்கிறது, உன்னை அழைக்கிறது, அணைத்து கொள்ளும்படியாக கூப்பிட்டு சொல்லுவாரு, நீ இழந்து போன அத்தனையும் தான் தருகிறேன். இன்றைக்கு உன்னை நயங்காட்டி கூப்பிடுகிற ஒரு நல்ல நேசர் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப அவனுடைய வேலை என்ன தெரியுமா? எல்லா வேதனையும் கொடுக்கறது. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க போய் சொல்றாங்க, நாங்க ஒன்றும் செய்யல, நாங்க அதே செங்கல் அறுக்கணுமாமே, எங்களுக்கு வைக்கோல் இல்லை. காலையில பார்த்தா குடும்பத்துல தகப்பன் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், எல்லாரும் செதறி போயிருக்கிறாங்க. சஞ்சலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், கண்ணீரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, உன் வாழ்விலும் என் வாழ்விலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நானும் நீ இருந்தோம். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் என் சந்நிதிக்கு எட்டினது என்று சொல்லி யாத்ராமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. ஆண்டவர் அவர்களுடைய ஒடுக்குதலை பார்த்து ஒரு இரட்சகனை எழுப்பி அவர்களை அங்கிருந்து விடுதலை செய்தார். அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்தார். வேதனை துக்கமும் அனுபவித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து விடுதலை செய்தார். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவரே, ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட சஞ்சலத்தோடு கூட நாம் இருந்தோம், வேதனையோடு கூட இருந்தோம், தோல்விகளோடு கூட இருந்தோம், எதிர்பார்ப்புகளோடு கூட இருந்தோம், எதிர்காலம் தெரியாம இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி கண்ணீர் உள்ள ஒரு நேரத்தில் கர்த்தர் என்னையும் உங்களையும் சந்தித்தார். சந்தித்து நம்ம என்ன செய்தார்னா, அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவன் என் கண்ணீரை துருத்தியில் வைக்கிறேன். இன்றைக்கு மாலையில் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குமே என்று சொன்னான். அலைச்சல்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உன் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் உனக்கு விடுதலை கொடுக்க உண்மையாக இருக்கிறார். எசேக்கியா சுவர்புறமாக திரும்பி அழுதான். கர்த்தர் சொன்னது, எசேக்கியாவுடைய கண்ணீரை நான் கண்டேன், ஒரு அன்னாளுடைய கண்ணீரை கண்டேன், ஒரு ஆகாருடைய கண்ணீரை கண்டேன், தனிமையிலே தவித்த ஒரு யாக்கோபுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டாரு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார், உன் அலைச்சல்களை பார்க்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உனக்கு பதில் தர. அந்த வசனத்தை வாசிங்க. என் அலைச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் எல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பதில் தருவார். இன்னைக்கு நீ ராத்திரி வேலையில் கண்ணீர் விட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஜபிக்கிறியே, ஏதோ ஒன்று நீ துணியில் தொடச்சிட்டு போகிறதில்ல, அத்தனையும் ஒரு சாடியில் சேர்த்து சேர்த்து வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் வெளியரங்கமாய் தேவன் பதில் கொடுக்கணும்ல இருக்கு. அதான் மத்தேயு 5 பார்க்குறீங்க. எப்படி சொன்னால், நீ அந்தரங்கத்தில் செய்கிற ஜெபத்துக்கு வெளியரங்கமாய் தேவன் பதில் கொடுப்பார். இத்தனை வருஷ காலமாக நீ எத்தனையோ காரியங்களுக்காக போராடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இது 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 என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவர் நேரம் வைத்திருக்கிறார், குறித்த நேரம் வைத்திருக்கிறார், குறித்த காலம் வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்லும்போது சொன்னார், என் வேலை என்று ஒன்று சொன்னார். அந்த வேலை வரும் பொழுது உன்னை கர்த்தர் உயர்த்துவார். என் கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும். அந்த கை அந்த நேரத்தில் அற்புதம் செய்கிறதா இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தால் முதலாவது அடிமைத்தனம்.
இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட அடிமைத்தனம் இருக்கலாம். இன்றைக்கும் கூட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே ஜீவிக்கிறவர்களாய் காணப்படலாம். ஏனென்றால் பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 பேதுருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. நாம் நினைக்க கூடாது விபச்சாரம் தான் பாவம் என்று சொல்லி நினைக்க கூடாது. இன்னைக்கு அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. சூதாட்டம் தான் பாவம் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். பவுல் சொல்லும் போது இவ்விதமாக சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என் உள்ளத்திலே இருக்கிறது, ஆனாலும் நன்மை செய்கிறதுக்கு முடியாம இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு பாவம் தானையா என்னை மேற்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படிதானே? வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. மேல நீங்க பாத்தீங்கன்னா, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது, நல்லவனா இருக்கணும்ன்ற விருப்பம் இருக்கிறது, ஆனா நான் இல்ல. எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவமானது என்னை அதை செய்ய விடாதபடிக்கு என்னை தடுக்கிறது. எவன் ஒருவன் எதினாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையா இருக்கிறான். உதாரணத்துக்கு சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், தீர்மானம் பண்றான். குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறான், தீர்மானம் பண்றான். ஆனா அதற்கு அடிமையா இருக்கிறதுனால அது அவனை மேற்கொள்கிறது. நம்முடைய சுபாவங்கள் கூட அப்படித்தானே. நாம் இது சரியில்லை என்கிறது நமக்கு நன்றாக தெரியும், ஆனாலும் அவைகள் மேற்கொள்ளுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, யோவான் எழுதின சுவிசேஷத்தை இந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க, அந்த 7ஆம் அதிகாரம். அதெப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. சரியா? ஏன்னா பாவம். யாரு? பவுல் எழுதுறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லுகிறேன். அப்படியா இருந்தால் பாவத்தினாலே அடிமைப்பட்டவனை பாவம் ஜெயங்கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்றீங்களா? எவன் ஒருவன் எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறான் அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொன்னான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், பாவம் அவனை மேற்கொள்ள. காரணம், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தாலும் கூட நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறான். அப்படியா இருந்தா இன்றைக்கும் கூட ஒருவேளை பாவம்னு தெரியுது, அதில் ஜெயம் பெற வேண்டும் என்று விரும்பினால் நீட்டப்பட்ட கரம் உறுதியாக உன்னோடு கூட இருக்கிறது என்று விசுவாசித்து தேவனுடைய கரத்துக்குள்ளே நீ வா, அந்த நிழலுக்குள்ளே வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நாம் பார்க்கிறோம், உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உன்னை விடுதலை செய்தார் என்று சொல்லி வாசம் இல்லையா? உபாகமத்தின் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். அப்ப விடுதலை செய்தார் என்று சொன்னால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசே அதை தொடர்ந்து போகிறான். என்ன செய்ய வேண்டுமா? உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. என்னது? முதலாவது நீ நினைக்கணும். என்ன செய்யணும்? இன்னைக்கு இதுதான் மனுஷர்கிட்ட குறைஞ்சி போச்சு. எது குறைஞ்சி போச்சு? நினைக்கிறது. நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேனே, கர்த்தர் என்னை இப்படி கொண்டு வந்தார், பல தோல்விகளை சந்தித்தேன், பல ஏமாற்றங்களை சந்தித்தேன், பல நெருக்கங்களை சந்தித்தேன், ஆனால் கர்த்தர் நினைக்கிறாங்களா? நினைக்கிறாங்க. அது சோத்திரம்.
முதலாவது நீ நினைப்பாயாக. கர்த்தர் உனக்கு செய்ததை நீ நினைக்கணும். அதான போட்டிருக்கு. எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் நீ இருந்த உன்னை கர்த்தர் விடுதலை செய்தார்ன்றதை நீ முதலாவது நினைக்கணும். ஏனென்றால் கர்த்தர் ஒருவேளை என்னை விடுதலை செய்யாமல் இருப்பேனே ஆனால் நான் எங்கே இருந்திருப்பேன் என்று எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டால் பரிதாபமான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பேன். கர்த்தர் என்னை விடுதலை செய்யாவிட்டால் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு பெரிய மனுஷனாக நான் இருந்திருப்பேன். ஆனால் என்னை விடுதலை செய்ததுனாலே ஒரு நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். அப்படியா இருந்தா நினைப்பாயாக. நினைத்தது போதாது, நீ என்ன செய்யணும்? ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். நினைச்சிட்டு என்ன செய்யணுமா? ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இப்போ ஓய்வு நாளை ஆசரிக்கத்தானே இப்போ சபையில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஆராதனையை வைத்திருக்கோம். இது உலகத்தில் எல்லாரும் வச்சுருக்கா. ஒருத்தன் சனிக்கிழமை வச்சுருக்கா, ஒருத்தன் வெள்ளிக்கிழமை வச்சுருக்கா. ஏதோ வசதிப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு நாள் சபை கூடுதல் என்று இருக்கிறது. அந்த ஓய்வு நாளிலே ஆசரிக்க வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆவியோடும் உண்மையோடும் உற்சாகத்தோடும் கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா என்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்பதை நான் நினைக்கும் போது என் உள்ளமானது தேவனுக்குள்ளே களிகூற வேண்டும் என்று நினைக்கிறது. அவனை ஜெபி ஜெபின்னு சொல்ல வேண்டியதில்லை, அவனை பாட்டுப்படின்னு சொல்ல தேவையில்லை, அவனை கைத்தட்டுன்னு சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருக்குறீங்க தானே? நடக்கும்போது கோல் அடித்தவன் வந்து எனக்காக நீங்கள் கைத்தட்டுன்னு சொன்னானே, அவனாவது அவன் கிட்ட போனோன்னே இவன் துள்றான். ஏன்? உள்ளத்துக்குள்ள அந்த இருக்குதானே. தேவன் எனக்கு செய்தா சொல்லணுமா? கைத்தட்ட பாட்டு படிக்க சொல்லணுமா? ஜெபிக்கணும் சொல்லணுமா? ஏன்னா என்னை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்துட்டாரு. என்னை அறியாமலே என் உள்ளமானது தேவனுக்குள்ளே களி கூற ஆரம்பிக்கும். அப்போ யாரும் தடை பண்ணவும் முடியாது, தடை பண்ண முடியாது. முன்னால் இருக்க நான் தண்ணி குடித்தாலே சத்தத்தை காணும். பாட்டு தொடங்க போகிறாரோ, ஜெபம் முடிக்க போகிறாரோ, என்ன நடக்க போதோ தெரியல. துதிங்க, கொஞ்ச நேரம் துதிங்க 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 துதிங்க. ஆனால் பாட்டு எப்படி தெரியுமா? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கணும், நல்ல உற்சாகம் ஆராதிக்கணும். கர்த்தரை நல்லா தொழுது கொள்ளணும். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும் நெகேமியாவோட புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வேகமாக வாசிங்கன்னா. 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஆசாரியராகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மதித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இலக்கியாவும் மசாயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாதாயும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானும் சகரியாவும் மெசுல்லாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாருமே எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எஸ்ரா என்ன செய்கிறான் என்று சொன்னா, வர்றான், வந்துட்டு ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு பிரசங்க பீடத்தை செய்து வைத்துட்டு மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து திறந்து வாசிக்கிறான். அப்படிதானே? திறந்து
வாசிக்கிறான். வாசிக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எழுந்து நின்றார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஒன்று, நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, யெசுவா, பானி, கத்மியேல், செப்பனியா. 9ஆம் அதிகாரம், எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சிறையிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குற யாவரும் என்னோடே கூடிக்கொண்டார்கள். அப்ப இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது என்ன வரணும்? ஒரு நடுக்கம் வரணும். ஏசாயால் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், இவைகள் எல்லாம் என் கரம் சிருஷ்டித்தது, ஆனாலும் என் வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவனையே நான் கண்ணோக்கி பார்ப்பேன். ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இந்த வார்த்தைக்கு பயப்படுறாங்க. ஏனென்றால் பரிசுத்த வித்தானது கலக்கப்பட்டு போனது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் வாசிப்பீங்க. அப்ப எல்லாத்தையும் சிறைக்கு போனவங்க அங்க போயிட்டு வந்த உடனே இப்ப சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தார்கள். தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறதுக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய கரம் அவன் மேல் பலமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை அலட்சியமாக எண்ணினால் தேவனும் கூட அலட்சியமாக இருப்பார் என்று சொல்லுகிறேன். சிறையிருப்பிலே இருந்து வந்தவர்களுக்கு அங்கே சொன்னபோது ஒரு காரியம் நடந்தது. நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். பாருங்க, எஸ்ராவுடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி, நல்லா கவனிச்சுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதோ நாடுகிறதோ ரெண்டு ஒண்ணுதான். நாடும் படிக்கு பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு, பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து, எதை? பஸ்காவை புசித்தார்கள். மேல உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? எப்படி? பூலோகத்தாருடைய அசுத்தங்கள் எல்லாம் ஒட்டி இருக்குது. இப்பொழுது எஸ்ராவாகிய வேதபாரகன் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுத்தோடனே வார்த்தைக்கு பயந்து நடுங்கிற இந்த கூட்டமானது தங்களை, நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அர்ப்பணிக்கிறது. அர்ப்பணித்துட்டு இப்பொழுது தங்களை சுத்திகரித்து கொண்டு அப்பம் புசிக்க போச்சு. அப்படிதானே? கர்த்தருடைய அப்பம் புசிக்கிறது தங்களை சுத்திகரிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப சபை கூடுதல்ல நீ ஓய்வு நாள்ல கர்த்தருடைய நாளை என்ன செய்யணும்? பரிசுத்த நாளாய் நீ ஆசரிக்கணும். அதில் உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது. சொந்த இடத்துக்கு வேதத்தில் இருக்குதானே இருக்கக்கூடாது. நீ அப்படி அதை ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக எண்ணுவாய் ஆகில் பூமியில் உள்ள உயர் ஸ்தானங்களிலே உன்னை நிறுத்துவேன். அதாவது உன்னை மேன்மைப்படுத்துவேன், குடும்பத்தை மேன்மைப்படுத்துவேன், பிள்ளையை மேன்மைப்படுத்துவேன். எப்போ? நீ தேவனுடைய நாளை மன மகிழ்ச்சியின் நாளாக எண்ணுவாய் ஆகில். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நாம் இன்றைக்கு ஒரு வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை துதிக்கும் போது நாம் திருப்பி நம்ம தேவைகளை சொன்னால் கர்த்தர் கேட்க உள்ளாராங்க. நமக்கு என்னென்ன தேவையோ அதை அத்தனையும் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு சாலமோன் கர்த்தருக்கு பலியிட்டான். பலியிட்ட இடத்திலே படுத்து தூங்கிட்டான். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்தார். பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து கேட்டார், சாலமோனே சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேட்டாரா?
பழிட்ட, நீ படுத்துட்ட, தூங்கிட்ட, நான் ஏன் பாட்டு போகிறேன், நீ ஓன் பாட்டு போகிறேன் பண்ணார இல்லை. உன் நன்றி உள்ள இருதயத்தை நான் பார்க்குறேன்ப்பா. உனக்கு என்ன? இன்றைக்கும் கர்த்தரை அப்படி துதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேட்பார், உன் தேவை என்ன? உன் தேவை என்ன? ஆண்டவரே நல்ல ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்குது, பிள்ளைகளுடைய காரியம் இருக்கிறது, பிள்ளைகளுடைய படிப்பு இருக்கிறது, வேலை இருக்கிறது, சபை இருக்குது, என்னத்தான் இருந்தாலும் சரி, நமக்கு இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் தேவன் கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்கள். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்னது? உமது கரம் என்னோடு இருக்கணும். அதான விரும்பினா? உமது கரம் என்னோடு இருக்கணும். இப்போ உமது கரம் என்னோட இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், எனக்கு ஆசீர்வாதம் வரும். உமது கரம் என்னோட இருந்தால் என் எல்லை பெரிதாகும். உமது கரம் என்னோடு இருந்தால் தீங்கு என்ன நெருங்காது. அப்படிதானே? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு மறுத்தார் என்று போடல, கொடுத்தார். அப்படிதானே? ஒரு யாபேசுக்கு மட்டும் தேவன் அல்ல, எனக்கும் தேவன் என்று, எனக்கு தகப்பன் என்று சொல்லுவேன். அந்த உரிமையை நான் பெற்றிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, யாபேசை குறித்து நாம் அடிக்கடி பார்க்கும்போது பார்க்கிறோம். அவன் யாருன்னா, அவனுடைய தாய் சொன்னது என்னன்னா, நான் உன்னை துக்கத்தோட தாண்டா பெற்றேன் அப்படின்னா. ஆனாலும் தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்தது உண்மையானால், இன்றைக்கு இந்த உலகத்தில் எது எப்படி இருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது என்ன தெரியுமா செய்யணும்? தேவனை தேடணும், தேவனுடைய சமூகத்தை தேடணும், தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். தேவன் செய்த நன்மையை நினைச்சா மட்டும்தான் தேவனை துதிக்க முடியும். உள்ள அப்படியே பொங்குங்க. கர்த்தர் எனக்கு செய்த நன்மை, கர்த்தர் எனக்கு அந்த நன்மை செய்யாதிருந்திருந்தால் என் வாழ்வு எங்கே? மறுபடியும் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை நீ சந்தித்திருப்பாய், எத்தனையோ தோல்விகளை சந்திருந்திருப்பாய், எத்தனையோ தேவைகள் மத்தியில் இருந்திருப்பாய், எத்தனையோ வியாதியோ அல்லது போன நஷ்டங்களோ கஷ்டங்களோ என்று பல காரியத்தின் மத்தியில் நீ கர்த்தரை தேடின போது கர்த்தர் உனக்கு போதுமானவராய் இருந்தார் என்பதை மறந்து விடாதே. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டார் என்பதை மறந்து விடாதே. உள்ள ஆனந்தத்தில் பொங்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி எல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்தாலும் கூட, சில நேரங்களில் ஆண்டவருக்காகவே இருந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வரும், பல போராட்டங்கள் வரும். இன்றைக்கு கூட நீங்கள் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கலாம், மகிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம், கர்த்தருக்குள்ளே இருக்கலாம். ஆனாலும் எங்கேயோ ஒரு காற்று அடிக்கிறது. அந்த காற்று உங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த காற்று என்னென்னா பிசாசுடைய காற்று. இப்பிரபஞ்சத்தின் பொல்லாங்கான சாத்தான் தானே போட்டிருக்கு, பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு. அது மாதிரி காற்று எபேசியர் 6 இருக்கே, வானமண்டல பொல்லாத அது என்ன செய்யணும்? இது செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 30-31 வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்றார். சரி, இங்கே நமக்கு தெரியும், சீசர்கள் படகுல போறாங்க, கடல் கொந்தளிக்கிறது, பெருங்காற்று. இந்த நிலையில பார்த்தால் இயேசு வருகிறார். இயேசுவை பேதுரு அடையாளம் கண்டு கொண்டான். பேதுரு அடையாளம் கண்டு கொண்டோன்னே இயேசுவை பார்க்கிறான். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வர்றேன்னு போறான். போகும்போது பலத்த காற்று மறுபடியுமாக மோதுகிறது. இப்ப என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அமிழ்ந்து போகிற ஒரு நிலைமைக்குள்ளே வந்து விட்டான். உடனே ஆண்டவரே என்று சொன்னபோது ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டினார்.
இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளையை, ஒரு காலத்தில் நானும் அப்படிதான் இருந்தேன். எப்படி சொன்னா, ஆண்டவர் வர்றாரு, இந்த பிரச்சனை போராட்டம் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்த உடனே இப்படி இடையில பிரச்சனை, நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத. ஆண்டவர் சொல்றாரு, என் கரம் உனக்காகவே இருக்கிறது, உன்னை தேடித்தான் நான் வந்துகிட்டே இருக்கிறேன். அந்த படகுல இருந்தவர்களை பார்த்துட்டு காத்தோட காத்தா போகட்டும்னு சொல்லல, என் பிள்ளைகளுக்கு துன்பம் வரும் பொழுது அவர்களை நான் விடுவிக்காவிட்டால் யார் விடுவிப்பார் என்று சொல்லி வந்த தேவன் இன்றைக்கு மாலும் நம்முடைய மத்தியில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா யோனா சொல்லும்போது சொல்றான், நான் நெருக்கத்தில் இருக்கையில் கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் வந்து எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் உதவி செய்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே வேளை அவர் என்ன தெரியுமா செய்கிறார், தம்முடைய கரத்தின் நிழலுக்குள்ளே வைத்து மறைக்கிறவராக இருக்கிறார். அந்த கரத்தின் நிழல்ல நம்ம மறைத்து பாதுகாக்க உண்மையுள்ளவராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 51 அதிகாரம் 16 வசனத்தின் பிற்பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் கரத்தின் நிழலில் நான் உன்னை மறைக்கிறேன்ப்பா. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 25:4 சொல்லப்படுகிறது, கொடூரமானவைகளின் சீரல் மதலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். என்னதான் நிழல் ஏன் தெரியுமா, ஏன் மறைக்க தெரியுமா? கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்திற்கு சமனாக இன்றைக்கு இருக்கிறது. உங்க குடும்பத்தை பற்றி, உங்க பிள்ளைகளை பற்றி, உங்களுடைய காரியங்களை பற்றி அவதூறு பேசி உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த நிலையிலே நாங்கள் எங்கே போய் எந்த நிழல்ல யாருக்கிட்ட சொல்லி எங்க மனவேதனையை சொல்லி எங்க இருதயத்தை தொட்டு பேசி எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்கிற ஒரு நிலைமையில இங்கே யாரும் இருக்கலாம். வெயில்ல போய் 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 சோர்வடைந்து களைத்து போனவனுக்கு எப்படி ஒரு நிழல் கிடைக்கிறதோ அதே போல நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நிழலாக இருப்பேன், உனக்கு நான் நிழலாக இருப்பேன். எத்தனையோ அவதூறான பேச்சுகளினாலே நீங்கள் மனம் நொந்து வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு இப்படியெல்லாம் வாய்க்கூசாம பேசுகிறார்களே என்று சொல்லுகிற ஒரு வேதனைக்குள்ள ஒரு நிலைமையில கூட நீங்கள் காணப்படலாம். இதை கொண்டு போய் யாருக்கிட்டையாவது சொன்னால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் யாருக்கிட்ட சொல்கிறதுக்கு? யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அவர் இருக்கிறார். இன்றைக்கு நீ புலம்பிக்கிட்டே போகலாம். எப்போ பார்த்தாலும் தனியாகவே அந்த பிரச்சனையை நினச்சி புலம்பிக்கிட்டே, இது இப்படியா அப்படியா இப்படியா அப்படி சில நேரம் பார்த்துருப்பீங்க தானே, புலம்பிக்கிட்டே போகலாம். ஆன்றதுக்கு சொல்கிறார் என்ன தெரியுமா? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 51 அதிகாரம் 21, 22, 23. ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதபானம் குடியாமல் வரி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய இனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். எனது சிறுமைப்பட்டவளே கேள், மதுபானம் குடியாமலே வெறி கொண்டவளே கேள். குடிச்சவன் புலம்புகிறான், ஏதேதோ சொல்லுகிறான். புலம்புகிற யாரை பார்த்தாலும் இவன் ஒரு குடிகாரன் என்று தானே சொல்லுகிறார்கள். அண்ணால் அங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறாள். மனமானது ஆதங்கம் கொண்டு ஒரு வியாகுலத்தோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிறாள். ஏலி சொல்லுகிறான்,
குடிச்சிட்டு ஏன் வந்திருக்கிற அப்படின்றான். இன்றைக்கு மனதில் இருக்கிற போராட்டத்தை எங்கே சொல்லுகிறது என்று தெரியாதபடிக்கு வேதனையோடு கூட நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். உன்னை மற்றவர்கள் எல்லாரும் இவ்விதமாகவே கண்ணோக்கி கூட பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த சஞ்சலத்தின் பாத்திரத்தை நான் உன் கையிலிருந்து எடுத்து நான் கொடுக்க வேண்டியவர்கள் கையிலே அதை நான் கொடுப்பேன். நமக்காகவே யுத்தத்தை செய்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு என்பதை இந்த மாலை வேளையிலே நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது வந்தவர்கள் மரித்து போனார்கள். எத்தனையோ தலைமுறைகள் கடந்து போனது. ஆனாலும் என் ஜனத்துக்கு செய்ததை நான் என் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சவுலினிடத்திலே சொன்ன தேவன், உன்னுடைய காரியங்களையும் கூட தேவன் மனதிலே வைத்திருக்கிறார். உன் பிள்ளையினுடைய காரியங்களை தேவன் மனதிலே வைத்திருக்கிறார். எத்தனையோ காரியத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். உன் குடும்பமே உன்னை தூஷித்துக் கொண்டிருக்கலாம். உன் அயலகத்தார் உன்னை தூஷித்துக் கொண்டிருக்கலாம். உனக்கு எங்கே வாழ்வு வரப்போகிறது என்று சொல்லலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த வண்டல்கள் நிறைந்த பாத்திரத்தை தேவன் அங்கே கொடுப்பார் என்பதை நீ மறந்து விடாதே. என்னதான் நீ குனி, நாங்க ஏறி நடந்து அக்கறைக்கு போகிறோம். அவ்வளவு அடிமைகளாக வைத்திருக்கலாம். அதை நினைத்து கலிகூர்ந்து கொண்டிருக்கலாம். நாட்கள் விரைவில் நெருங்குகிறது என்று சொல்லு. தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிற நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி நீ நினை. அந்த உறுதியான கரம் எனக்காக செயல்பட ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நினை. தேவன் செய்ய உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அதற்காக நீ போராடாதே, அதற்காக பதில் செய்யாதே, அதை உன் மனதிலே வையாதே. தேவன் அவைகளை வைத்திருக்கிறார் என்பதை மட்டும் அறிந்து கொள். நீ மறந்து விடு. தேவன் அவைகளை உறுதி செய்யும் பொழுது உன் ஞாபகத்திலே அப்பொழுது தோன்றும். தேவன் செஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும், ஓ இது அந்த காரியத்தினால தான். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லை, மகிமைப்படுத்துறது இல்லை, அதை நினைக்கிறது இல்லை. நம்முடைய வழிகள் வித்தியாசமாக தான் இருக்கணும். அப்போ நீங்களும் நானும் எப்படி தெரியுமா இருப்போம்? சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். வாசிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எப்படி கர்த்தர் அங்கே கொடுத்ததுக்கு பிறகு புலம்பலெல்லாம் ஆனந்த களிப்பா மாறும். என்ன காரியமோ கர்த்தர் அதை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோட. இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஐயாவை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட இருங்க. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி ரெட்டுடுப்பை அகற்றி போடுவார். அந்த ரெட்டு எது? கவலை எல்லாத்தையும் எடுத்துருவார். மகிழ்ச்சியினாலே இடை கட்டுவார். நீ கர்த்தரை இன்னுமாய் கனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எப்படி தெரியுமா நடக்கும்? ஏசாயா 49:2 வாசிக்கும் பொழுது, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்து நிழலால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். இப்ப என்ன தெரியுமா செய்யறாரு? துலக்கமான அம்பா மாத்துறதுக்கு பல உபத்திரவங்களை கொடுக்குறோம். எல்லாம் வருது. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த
அம்பு ரெடியானதுக்கு பிறகு உன் வாயை கூர்மையான அம்பாக மாற்றி, அது வரைக்கும் எங்கே வச்சிருக்காருன்னா அம்பார துணியில் வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணுவார். எடுத்து எப்போ யூஸ் பண்ணுமா. அப்போ நீங்கள் யாருக்கோ ஒருத்தட்ட போய் சொல்வீங்க, ஆண்டவர் என்னுடைய சிறுமையை பார்த்தாரு, அன்றைக்கு என்னை ஆகடியம் பண்ணி எத்தனையோ பேர் நினச்சாங்க, ஆனாலும் கர்த்தர் என் வாழ்வை உயர்த்தினார் என்று சொல்லி நீங்கள் அந்த அம்பை எய்யும் போது அங்கே இருக்கிறவன், அப்படியா அந்த கர்த்தர் எனக்கும் நன்மை செய்வார் என்று சொல்வார். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வார். அதனால் ஒன்று செய்யணும் தெரியுமா? 1 பேதுரு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி அதிலே இருங்க, பலத்த கையில் இருங்க, அந்த அம்பார துணிக்குள்ளே இருங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார். ஐஸ்வர்யமும் கனமும் ஆனந்தமும் உம்மாலே வரும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த நீர் உண்மையில என் கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா கர்த்தருடைய கை என்னோட கூட உறுதியாக இருக்குன்னு? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம்.